சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். பிரகிருதி விக்ருதி பின்னஹ சுத்த போதஸ்வபாவஹ சத் அசதிதமசேஷம் பாசயன் நிர்விசேஷஹ விலசிதி பரமாத்மா ஜாக்ரதாதிஸ்வவஸ்தாசு அஹமிதி அஹமஹமிதி சாக்ஷாத் சாட்சி ரூபேண புத்தேஹ. எல்லாம் பார்த்துருக்கோம். விவேக சூடாமணியில் ஒரு ஸ்லோகம் வந்திருக்கு. விலசதி பரமாத்மா அகம் அகமிதி சாக்ஷாத் சாட்சி ரூபேண புத்தே. அதே தான், அதை கோட் பண்ணிங்க. விவேக சூடாமணி ஸ்லோகமும் எல்லாம் பிரயோஜனமாக இருக்கும். அகம் அகமிதி சாக்ஷாத் சாட்சி ரூபேண புத்தே. சாட்சி ரூபமாக இருக்குது. நிறைய மந்திரங்கள் உபனிஷத்துக்கள்லாம் சொல்கிறது. சாட்சின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நேரடியாக காண்பவன் அர்த்தம். சாக்ஷாத் ஈக்ஷதே இதி சாட்சி, நேரடியாக காண்பவன், நேரில். அதனால தான் சாட்சி சாட்சின்னு சொல்லிட்டு இருக்கோம் தமிழில். சா இட்டு சி, சா போட்டு இட்டு போட்டு ஒரு சி போட்டிங்கன்னா சாட்சி. சம்ஸ்கிருதத்தில் எழுதுனா சரஸ்வதி சா போட்டு சாக்ஷி. இந்த புஸ்தகத்தில் கூட சா தான் போட்டிருக்கு. நான் ரொம்ப கரெக்டாக போடணும்னா சாக்ஷி. சித்பவான் சாமி அந்த மாதிரி எழுத்து தான் பிடிக்கும். சில சமயம் இப்படிலாம் ஆறுது உண்டு. சுவாமிங்கிறதுக்கே சுவாமி இப்படி தானே போடுறாங்க, சுவாமி. அதனால் சாட்சி. இன்னொரு உபனிஷத் சொல்கிறது ஏகோ தேவா. ஏகோ தேவா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத், ரொம்ப பிரசித்தமான மந்திரம். ஏகோ தேவா சர்வபூதேஷு கூடஹ. ஒரே தேவன்தான் இருக்கான், எல்லா ஜீவராசிகள்லையும் அவன் ரகசியமாக சைத்தன்ய ரூபமாக இருக்கான். சர்வபூதேஷு கூடஹ சர்வாந்தராத்மா கர்மாத்யக்ஷ சாட்சி சேதா கேவலோ நிர்குணஷ்ச. இப்படி ஸ்வேதாஸ்வதரோபனிஷத் சொல்கிறது. ஏகோ தேவ சர்வபூதேஷு கூடஹ சர்வபூதாந்தராத்மா சாட்சி சேதா கர்மாத்யக்ஷ சாட்சி சேதா கேவலோ நிர்குணஷ்ச. இல்லை, உள்ள சாட்சியை சிந்திக்கத்தக்கது, வேற எதையுமே சிந்திக்க கூடாது. மற்றதெல்லாம் சிந்திச்சா சுகமும் துக்கமும் மாறி வரும். இந்த ஸ்வரூபத்தை சிந்தனை பண்ணினா சுகம் ஒன்றுதான் இருக்கும். சிந்திக்கத்தக்கது ஸ்வரூபமே ஆகும். உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. தன்னைத்தான் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. நிறைய பாட்டு சொல்றார். தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவர் சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. நிறைய பாட்டெலாம் இருக்கு. நல்ல சாட்சியை சிந்திக்கத்தக்கது, அதுதான் சிந்திக்கத்தக்கது. இது என்ன அர்த்தம்னா சிந்தனீய விஷயா இத்தியர்த்தः. சிந்தனீய விஷயா, சிந்திய விஷயா. கண்டிப்பாக சிந்திக்க வேண்டியது இதைத்தான் சிந்திக்கணும். மற்றதெல்லாம் சிந்தைக்கான சிந்தை. சிந்தைன்னா சம்ஸ்கிருதத்தில் 2 அர்த்தம் இருக்குது. சிந்தான்னா கவலைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. மற்றதெல்லாம் சிந்தனை பண்ணினா சிந்தை தான் வரும். தந்தை தாயும் நீ என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ. உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே. ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான
தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.